ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 4-5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு இந்தியன் 2ஓட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 7 மணிக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு டைம் வந்து அதுக்கப்புறம் போயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ உங்கள் முன்னாடியே லைவாக அந்த ரியாக்ஷன் வந்து கொடுக்குவேன். ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த ட்ரெய்லரில் என்ன இருக்குது அப்படின்றத என்னோட ஒப்பீனியனை பேச போகிறோம். ஸோ வாங்க வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்குரிய பேசுவோம். ஆனா அது சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. We are just barking dogs. அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு. Indian. Named Senapati. Freedom fighter. என்ன கர்மம் சார் இது? கர்மம் இல்ல, வருமம். அவர் திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாதன்னு நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்த அப்புறம் இதுல செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது 2வது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தோம்ல, உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ட்ரெய்லரே இந்த அளவுக்கு இருக்க படம் எப்படிங்க இருக்கும்? சங்கர் பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாரு. இப்போ உண்மையிலே எனக்கு நிறைய படத்தோட ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கல, நீங்களாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு சீனும் அந்த அந்த கலர் டோனை பாருங்கள், அப்புறம் அந்த கமல் சார் வரக்கூடிய அந்த சீன்லாம் பாருங்கள். வெளியே மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. எனக்கு என்ன தோணுன்னா பயங்கரமான வரவேற்புங்க. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு போயே ஆகணும். எவ்வளோ டிக்கெட் என்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக போயாகணும். உண்மையிலே பயங்கரமாக தாறுமாறாக செஞ்சுருக்காங்க. சரி, இப்போ இதை பற்றி புகழ்ந்தெல்லாம் விட்டுவிட்டு இப்போ இந்த கதை எனக்கு இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தல, எனக்கு இதில் என்ன கதை புரிஞ்சுதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு 2 மினிட்ஸில் என்ன புரிஞ்சுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இடம் இருக்குது, ஒரு ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய சிட்டி. ஸோ அந்த சிட்டியில் வந்து நம்ம சித்தார்த் வந்திருக்கிறாரு. அவர் தான் ஒரு மெயின் ஹீரோ மாதிரி. அவர் இருக்கக்கூடிய அந்த சிட்டியில் வந்து நம்ம பணக்காரங்களாக இருக்கிறாங்கல்ல, பணக்காரங்களாகவே இருக்கிறாங்க, ஏழைகள் வந்து ஏழையாகிட்டே இருக்கிறாங்க. இந்த சிவாஜி படத்தில் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி வந்து நடக்குது. இப்போது பணக்காரங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு கீழே வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறான், அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அவன் அப்படி வந்து இருக்கிறான். ஏழைங்க பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஏழையாகிட்டே இருக்காங்க, அவங்க வந்து வளரவே இல்லை. ஏன்னா காரணம் அந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சிஸ்டம் சரியில்லை, நமக்கு சரியான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து தப்பு சொல்கிறோம். ஆனால் கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது. அதையும் தாண்டி இந்த பணக்காரங்களாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேறு யாரும் இல்லை, நம்மளோட கமல் சார். இந்தியன் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சேனாபதி கேஸில் வந்து நான் முடிக்க முடியல சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்தியன் 1ல் வந்திருப்பார்.
ஸோ ஆக்சுவலாக இந்த லீடாக வந்திருக்கு பார்த்தீங்களா, உண்மையிலே நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் பார்க்கும்போது இந்த இந்தியன் 2ல இந்தியன் தாத்தா திரும்பவும் வந்து இப்போ இருக்கக்கூட ஜென்ரேஷன் மக்கள் கூட எப்படி வந்து இது பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையாக வந்து இருக்க போகுது. ஸோ இதே தான் சங்கர் சாரும் சொல்லியிருந்தாரு. பட் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிக்கல. உண்மையிலே படம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. சாரி, படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா, இப்போ பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்தியன் மோடலில் வந்து இந்த வர்மக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை இருக்கும். அதை பயன்படுத்தி தான் வந்து நரம்பு மண்டலத்தை வந்து செயல்பட முடாமல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அப்போ வந்து டெக்னாலஜியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கமல் சார் வந்து சும்மா அப்படி டச் பண்ணுவார், அவங்க வந்து இப்படி மாறிடுவாங்கன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. பட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் இந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வர்மக்கலே இருக்குது. இன்னொரு ஏதோ ஒரு ஃபைட்டை வந்து இந்தியன் தாத்தா வந்து கற்றுட்டு இருக்காரு, அதை வச்சு சண்டை போடுறாரு. அதுதான் பெரிய விஷயம். இங்கே காட்டுறாங்கல்ல, அதை வச்சு சண்டை போடுறாரு நம்ம இந்தியன் தாத்தா. அந்த பழைய படத்துக்கு இப்போ இருக்க டெக்னாலஜியில் இந்த படம் நல்லா சூப்பராக டெக்னிக்கலாக வளர்ந்துருக்கு. தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த படத்தை வந்து பார்க்க போங்க. அண்ட் இந்தளவுக்கு புகழ்ந்து சொல்கிறானே வந்து ஃபேன் பாய் இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் ஃபேன் பாய் ஒன்றும் கிடையாது. என்னோட ஒப்பீனியன் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு இது பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் மிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய படம் பார்த்துட்டு புது படம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் மாறும். அண்ட் இந்த டெக்னிக்கலாகவும் சரி, ஸோ சங்கர் சார் படம் இன்றைக்குமே சங்கர் சார் படம் தான். அந்த தரம் வந்து குறையாதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும். ஆள் வந்து வயசானாலும் இந்த தரம் வந்து குறையாமல் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். நானும் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். கல்கி படமும் இந்த படமும் தமிழ் டிஸ்ட்ரியில் வந்து கிளாஷ் ஆக போகுது. எந்த படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸ் வந்து வரவேற்பு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஏன்னா கல்கி படம் இன்னும் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். அதுக்கடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கல்கி படத்தை கூடவே சேர்ந்து இதுவும் சேர்ந்து ஓடுதும் போது வந்து எந்த படத்துக்கு ஆடியன்ஸ் மக்கள் போக போகிறாங்க? ரெண்டுமே கமல் சார் படம் தான். தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக 2 படத்துக்குமே அவங்க வரவேற்பு கொடுத்தே ஆகணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த இயரில் இந்த மந்த்துங்கிறது வந்து பயங்கரமான மந்தாக இருக்க போகுது. ஸோ எப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.